Pursuit ongoing, heading towards the summit. Speeds are extreme. Hi guys, are you happy to see you again? AI வீடியோ கிரியேஷன், ஏஐ ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மாதிரியான ஒரு ஏஐ வச்சு எப்படி வீடியோ கிரியேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை வந்து ப்ராக்டிஸும் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அது வந்து ஆல்ரெடி கூல்ட்ரிங்க்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட், பிக் எனர்ஜின்னு சொல்லிட்டு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பெர்ஃப்யூம் ஸ்மெல்லி த சென்ட் ஆஃப் சென்ஸ் அப்படின்னு வந்து நான் ஒரு பெர்ஃப்யூம் ஆட் அண்ட் கூல்ட்ரிங்க்ஸ் ஆட் வந்து நான் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. அண்ட் எப்படி வந்து இந்த வீடியோ மேக் பண்ண அப்படிங்கிறதும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ டாக் அபவுட் ஏஐ ஃபிலிம் மேக்கிங். ஸோ ஏஐ ஃபிலிம் மேக்கிங் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ நிறைய வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுலேயே வந்து ஏஐ ஃபிலிம் மேக்கிங் எப்படி பண்ணுறதுங்கிறத வந்து லேர்ன் பண்ணி நான் வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்எஃப்எஸ், நீட் ஃபார் ஸ்பீட் மோஸ்ட் வாண்டட். ஸோ இந்த கேம் நிறைய பேர் யார் விளாண்டுருக்கீங்கன்னு வந்து சொல்லுங்க. மை ஃபேவரட் கேம். நான் ஒரு ஃபேன் பாயாக இருந்து நான் இந்த ஏஐ ஃபிலிம் மேக்கிங்கை என்னால் எவ்வளோ எஃபெக்ட் போட முடியுமோ அந்த எஃபெக்ட் வச்சு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இஸ் ரிசல்ட் திஸ் வீடியோ. நான் எப்படி மேக் பண்ணேன் இந்த ஏஐ ஃபிலிம் மேக்கிங்கை, எப்படி ஏஐ டூல் வச்சு யூஸ் பண்ணி நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எஸ், இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க இந்த சினிமேட்டிக் ஏஐ ஃபிலிம் மேக்கிங்கை நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணதை வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் கைஸ். ஸோ இப்போ இந்த ஃபோல்டர் பார்க்குறீங்களா, நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிரியேட் பண்ணி நான் ஒரு ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வியூ தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இமேஜஸ் வந்து எவ்வளோ இமேஜஸ் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். விஸ்க் ஏஐ டூல் வச்சு யூஸ் பண்ணி நான் இமேஜஸை கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லணும். நான் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஓன் ஸ்கிரிப்டை நான் ரெடி பண்ணேன். ஸ்கிரிப்டை நான் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து என்னோட ஓன் ஸ்கிரிப்ட் ஐடியா. என்னோட இமேஜினேஷனை வச்சு நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் பிளானிங் டு கிரியேட் எ கார் ரியலிஸ்டிக் லைக் எ நீட் ஃபார் ஸ்பீட் மோஸ்ட் வாண்டட் அண்ட் ஹைப்பர் ரியலிஸ்டிக் அண்ட் சினிமேட்டிக் எஃபெக்ட் வீடியோ யூசிங் VEO3 இமேஜ் டு வீடியோ நியூ ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி நான் ஒரு டைட்டில் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா காரோட நேம். ஸோ கார் நேம் என்ன வேணும், BMW கார் வேணும். நீட் ஃபார் ஸ்பீடில் BMW கார் தான் ஃபேமஸு. ஸோ அந்த காரை வந்து BMW நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார் மாடல் வந்து M3 GTR E46 வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா BMW கார் கலர். ஸோ கார் கலரும் நீங்கள் எக்ஸாக்டாக நீங்கள் கொடுக்கணும். சில டைம் வந்து வந்து மிஸ்டேக் பண்ணோம். ஸோ நீங்கள் வந்து காரோட மாடலும் அந்த கார் தான் வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்டாலும் அந்த மாதிரியான மாடல் வந்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதில் வந்து சின்ன மைன்யூட்டான சேஞ்சஸ் இருக்கும். நல்லா நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து சில்வர் வித் ப்ளூ ஸ்ட்ரைப்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இவ்வளோ இந்த சீன் தட் ஆர் ரிக்வயர்ட் டு ஜெனரேட் த கம்ப்ளீட் வீடியோ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா
நான் சீன் பை சீன் கிரியேட் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு 15-16 சீன் வரைக்கும் போயிடுச்சு. பட் ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஸோ அதில் வந்து கிரெடிட்ஸ் ரொம்ப அதிகமாக போகும். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணுறதுக்கு பேமெண்ட் கேட்குற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக நான் சீன் பை சீன் வந்து ஷார்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ ஸ்டார்டிங்னால நான் ஒரு சின்ன சீன் நான் எடுத்திருக்கேன். ஒரு 9 சீன்ஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 10 to 15 சீன் வந்து நான் எடுத்துட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ நான் அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. பட் ஸோ எவ்வளோ லென்த்தாக போவேன்னா நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்து பெருசாக நம்ம ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஒரு 2 to 10 மினிட்ஸ்க்கான ஒரு ஏஐ வீடியோ வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீன் 1 கிவ் த விஷுவல்ஸ் லைக் எ ஹில்ஸ் மவுண்டன் வியூ ட்ரோன் ஷாட் ஸ்லோ மோஷன் என்எஃப்எஸ் மோஸ்ட் வாண்டட் எஃபெக்ட் ஹைப்பர் ரியலிஸ்டிக் அண்ட் சினிமேட்டிக் எஃபெக்ட். ஸோ இந்த சீன் 1 பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்டன் வியூ வந்து அப்படியே ஜூம் ஆகி அப்படியே டவுனில் வரும், அந்த கேமரா மூவ்மெண்ட் வந்து ஆகும், சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அந்த சீன் வந்து நான் கேட்டிருந்தேன். ஸோ இது வந்து என்னோட இமேஜினேஷனான ஐடியா. சீன் 2 வந்து ஷோவிங் BMW M3 GTR E46 சில்வர் வித் ப்ளூ ஸ்ட்ரைப்ஸ் கலர் கார் ரேஸ் வித் நிசான் GTR R34. நிசான் R34 ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பால் வாக்கர் அந்த ரேஸ் வச்சிருப்பாங்க. ஸோ நிசான் GTR. ஸோ சூப்பராக இருக்கும் அந்த கார் கூட. ஸோ அந்த காரோட ஃபேன் பேஸ் பாய் தான் நானும். ஸோ நீட் ஃபார் ஸ்பீட் BMW ஃபேன் பாய். அண்ட் நான் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் நான் வரல 2001 ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன், 2002 சம்திங். ஸோ அதில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு கார் இருக்கும், ஸோ நிசான் GTR. ஸோ அந்த ஒரு இன்ஸ்பயராக வச்சு தான் இந்த மாடலில் எனக்கு வேணும்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். பிகாஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிசான் GTR வந்து அந்த மூவியில் வந்து ஒரு BMW கலரில் தான் இருக்கும், ப்ளூ அண்ட் கிரே கலரில் தான், சில்வர் கலரில் தான் இருக்கும். பட் இதில் வந்து 2 மாடலுமே வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுக்காக நான் அந்த நிசான் GTR பிளாக் அண்ட் ரெட்டில் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அது என்னோட ஐடியா தான், ஓன் ஐடியா. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஸ்கு டூலாக வச்சு யூஸ் பண்ணியிருக்காது. இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண இது சீன் 2 அண்ட் சீன் 3 வந்து ஷோவிங் ஹைப்பர் ரியலிஸ்டிக் சினிமேட்டிக் விஷுவல் BMW கார் ஸ்பீடோமீட்டர் 200 ஸ்பீட் இன்க்ரீஸ் விஷுவல் ஹைப்பர் ரியலிஸ்டிக் அண்ட் சினிமேட்டிக் எஃபெக்ட். இந்த மாதிரி நீங்கள் விஷுவலில் என்ன நீங்கள் பார்த்தீங்களோ அதெல்லாம் வந்து ஓன் ஸ்கிரிப்டாக நான் ரெடி பண்ணிட்டேன் கைஸ். ஸோ ஓன் ஸ்கிரிப்டாக நான் ரெடி பண்ணக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், காப்பி பேஸ்ட் பண்ணேன். எதில்? ChatGPTயில். இங்கே தான் நம்ம ஏஐ டூலில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ChatGPTக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ ChatGPTக்குள்ளே நான் போயிட்டு இந்த மாதிரி கார் நேம், கார் மாடல், BMW கார், சில்வர் கலர், ஸோ இந்த மாதிரியான ஸ்கிரிப்டெலாம் நான் உங்ககிட்ட காமிச்சல, அந்த ஸ்கிரிப்டை நான் காப்பி பேஸ்ட் பண்ணி நான் ChatGPT கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக எனக்கு இமேஜ் ப்ராம்ப்ட் வேணும், வீடியோ ப்ராம்ப்ட் அண்ட் SFX சவுண்ட் எஃபெக்ட்ஸ், அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர், ஸோ இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி நான் ப்ராப்பராக டீட்டெயிலாக எனக்கு கேட்டுட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ChatGPT வந்து எனக்கு கொடுத்துருச்சு வித் நோ CSS நோ கோடிங். ஸோ எந்த கோடிங்கும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து நான் கேட்கும்போது கோடிங் விட கொடுத்துச்சு, இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து கோடிங் கொடுத்துச்சு. ஸோ அது வந்து எனக்கு அவ்வளோவா செட் ஆகலை. அதனால் வந்து நான் ப்ராப்பராக டெக்ஸ்ட்டில் கொடுன்னு சொல்லி கேட்டிருந்தேன், அதுவும் எனக்கு கொடுத்துச்சு. இமேஜ் ப்ராம்ப்ட் பாருங்கள், இமேஜ் ப்ராம்ப்ட் அண்ட் வீடியோ ப்ராம்ப்ட். அது சீன் 1. சீன் 1ல் வந்து இமேஜ் ப்ராம்ப்ட் அண்ட் வீடியோ ப்ராம்ப்ட். சீன் 2 இமேஜ் ப்ராம்ப்ட் அண்ட் வீடியோ ப்ராம்ப்ட். ஸோ இந்த மாதிரியான 9 சீன்ஸ்க்குமே இமேஜ் அண்ட் வீடியோ ப்ராம்ப்ட் வந்து எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ப்ராப்பராக எனக்கு கொடுத்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட்டட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியாச்சு. அண்ட் நம்பர் 2 இமேஜ் கிரியேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இமேஜ் கிரியேஷனுக்கு நான் ChatGPT கிட்ட நான் கேட்டுட்டேன், இமேஜ் ப்ராம்ப்ட் எனக்கு கொடுன்னு சொல்லி கேட்டுட்டேன். ஸோ இமேஜ் ப்ராம்ப்ட் எனக்கு கொடுத்துருச்சு. இப்போ சீன் 1 வந்து இமேஜ் ப்ராம்ப்ட் எனக்கு கொடுத்துருச்சா, இந்த இமேஜ் ப்ராம்ப்டை காப்பி பேஸ்ட் பண்ணி விஸ்க்குங்கிற ஏஐ டூலுக்கு நான் போவேன். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருந்ததை நான் உங்களுக்கு நான் பண்ணி வச்சிருந்தேன். அந்த பண்ணி வச்சு தான் நான் எப்படி பண்ணேங்கிறது உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ விஸ்குள்ளே போயிட்டு இங்கே லைப்ரரின்னு இருக்குது, மை லைப்ரரின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பண்ணி வச்ச ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் 1 by 1 நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணீங்களோ அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இந்த ப்ராஜெக்ட் தான் நான் பண்ணியிருந்தேன், அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே நான் போயிட்டேன்னா நான் ஆல்ரெடி பண்ணி வச்ச ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து இருக்கும், அதில் வந்து எனக்கு விசிபிள் ஆகும். ஓகே, வந்துச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மவுண்டன் ட்ரோன் ஷாட் வியூ 2 நான் கேட்டிருந்தேன். ஸோ இது 2மே எனக்கு கொடுத்துருச்சு. அண்ட் நிசான் வர்சஸ் BMW கார் வந்து ரேஸ் மவுண்டனில் வந்து ரேஸ் போகிற மாதிரி, மவுண்டன் ஹில்ஸில் வந்து ரேஸ் போகிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த ஸ்பீடா மீட்டர் பாருங்க, எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது பாருங்க. இந்த ஸ்பீடா மீட்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, ஐ லைக் இட் மோர். இந்த ஸ்பீடா மீட்டர் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது அண்ட் சினிமாட்டிக்காகவும் இருக்குது. ஸோ
இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கார்ஸ் மாடல்ஸ், அதுக்கப்புறம் போலீஸ் சேஸ் பண்ணுற சீன், ஸோ இந்த மாதிரி நிறைய கொடுத்துருச்சு. பட் இதில் வந்து ஒன்று நோட்டீஸ் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற காரை வந்து சூப்பராக எனக்கு கொடுத்துரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சில மாடல் இருக்குது. இங்கே ஸ்பாய்லர் பாருங்கள், இந்த ஸ்பாய்லர் வந்து சின்னதாக இருக்குது, இதில் வந்து ஸ்பாய்லர் பெருசாக கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டுக்கு வரும். ஏன்னா ப்ராம்ப்ட் வந்து நான் எக்ஸாக்டாக இந்த ஸ்பாய்லரில் வேணும், இந்த மாடலில் இன்னைக்கு எக்ஸாக்டாக கொடுன்னு சொல்லி நான் கேட்கல. எனக்கு வந்து ஒரு ChatGPT கொடுத்ததை நான் காப்பி பேஸ்ட் பண்ணி தான் நான் விஸ்கில் இருந்து இமேஜை நான் எடுத்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு இமேஜஸ் எனக்கு கொடுத்துச்சு இந்த விஸ்க் ஏஐ. ஸோ இப்போ இந்த இமேஜஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், இப்போ நான் இமேஜஸ் கிரியேட் பண்ணி நான் ஸ்டோரேஜில் சேவ் பண்ணி வச்சுட்டேன். ரைட், இப்போது ஸ்டெப் 2 கம்ப்ளீட்டட். ஒன் ஸ்கிரிப்ட் ரெடி and images creation, it's also over. And number 3, video creation. So video creation பண்றதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இமேஜஸை எடுத்து நான் வீடியோவை கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃப்ளோ. எஸ், திஸ் இஸ் த ஃப்ளோ VEO 3.0. இந்த மாதிரி யூடியூப்ல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த ஃப்ளோ வந்து ரொம்ப நிறைய இந்த பெர்ஃப்யூம் ஆடாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ், பிக் எனர்ஜி கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நான் வந்து இந்த ஃப்ளோ ஏஐ டூல் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் யூடியூப்ல, topview.ai வந்து இ-காமர்ஸ் பிஸ்னஸ்க்கு ஏஐ கிரியேஷன் பண்ணி கொடுக்குது, ஏஐ ப்ராடக்ட் வீடியோ பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் நான் ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்கமிங் வீடியோஸ்லேயே அதை பற்றி நான் போடுறேன். இப்போ நான் ஃப்ரேம் 2 வீடியோ கொடுத்துட்டு நான் ப்ளஸ் கொடுத்தேன்னா இங்கே நான் ஆல்ரெடி பண்ணி வச்ச ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் நான் இமேஜஸ் எடுத்து நான் வீடியோவை க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது இப்போ நான் பார்க்கணும் அப்படின்னா கிரியேட் வித் ஃப்ளோ, வேர் இஸ் மை ப்ராஜெக்ட்ஸ், தோ இங்கே இருக்குது. ஸோ திஸ் இஸ் மை ப்ராஜெக்ட், இதான் நினைக்கிறேன். இது ஸோ இதெல்லாம் வந்து நான் பண்ண வீடியோ ப்ராஜெக்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த சீன் பாருங்கள், இந்த சீன் நீங்கள் இமேஜஸில் பார்த்துருப்பீங்க. இந்த சீன் நான் எடுத்தேன், நான் காரில் வந்து உட்கார்ற மாதிரி வீடியோ கொடுத்தது பாருங்கள். எவ்வளோ ரியலிஸ்டிக்காக சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு கைஸ், நல்லா இருக்கு. இமேஜஸாக இருந்தது, இப்படி நான் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ தேர்ட் ஸ்டெப் இஸ் ஓவர். ரைட், ஸோ இது ரொம்ப ஈஸி கைஸ், நம்ம ரொம்ப ஈஸி பண்ணலாம். இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இமேஜ் கிரியேஷன் அண்ட் வீடியோ கிரியேஷனை நம்ம பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ப்ராம்ப்ட் ஓன் ஸ்கிரிப்ட்லேருந்து ChatGPT கிட்டேருந்து ப்ராப்பர் ஸ்கிரிப்ட் வாங்கினேன். அந்த ப்ராப்பர் ஸ்கிரிப்ட் ப்ராம்ப்ட் எடுத்து நான் 1 by 1 இமேஜ் கிரியேஷன் பண்ணேன். இமேஜ் கிரியேஷன்லேருந்து வீடியோ கிரியேஷனை நான் பண்ணிட்டேன். நான் வீடியோ போயிட்டு ஒரு சீன் பை சீன் வந்து எனக்கு வீடியோ கிரியேஷன் பண்ணி கொடுத்துருச்சு. ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எடிட்டிங் பண்ணணும். ஸோ எடிட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஏஐ டூல் யூஸ் பண்ணிட்டு எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து DaVinci Resolve அண்ட் Premiere Pro இந்த மாதிரியான ஏஐ டூல்ஸ், இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்லாம் இருக்குது, எடிட்டிங் சாஃப்ட்வேர் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணி கூட சூப்பராக எடிட் பண்ணலாம். ரொம்ப எடிட் பண்ணலாம் தேவையில்ல, டிரான்சிஷன்ஸ் அண்ட் கட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ், இந்த மாதிரியான பேசிக்காக நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். இட்ஸ் ஆல்ரெடி வந்து ஏஐ டூலே வந்து உங்களுக்கு சினிமேட்டிக் எஃபெக்ட், அதுக்கப்புறம் சவுண்ட் எஃபெக்ட், அதுக்கப்புறம் உங்களுக்கான மியூசிக்கு, அதுக்கப்புறம் எல்லாமே வந்து உங்களுக்கு அதே கொடுத்துரும். உங்களுக்கு வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா கூட அது ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடிட்டிங்கில் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எடிட் பண்ணதை காட்டுறேன். ஸோ இது வந்து என்னோட டைம் லைன், நான் எடிட் பண்ண டைம் லைன். சவுண்ட் எஃபெக்ட், அதுக்கப்புறம் ஏஐ டூல் வந்து சவுண்ட் எஃபெக்ட் சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துருச்சு. பட் இருந்தாலும் அது பத்தலை எனக்கு. அதனால் வந்து நான் கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணி Control, we have visual on the top. BMW M3. Pursuit ongoing, heading towards the summit. Speeds are extreme. Pursuit
இதில் வந்து நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும், பிஎம்டபிள்யூவில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா போலீஸோட அலாரம் சைரன் இருக்கும். அது வந்து எப்படி ஆட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. இமேஜ் வந்து கரெக்டாக எனக்கு கொடுத்துருச்சு. பட் அது வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த மிஸ்டேக் வந்து எனக்கு கொடுத்துருச்சு. ஏஐ டூல் யூஸ் பண்ணலாம், பட் ரொம்ப நம்பக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி, இதில் வந்து பாருங்கள், இது வந்து ட்ரக் ஆக்சிடென்ட் சீன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேறு கலரில் இருக்கும் காரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பாயிலர் வந்து சின்னதாக இருக்கும். That's it, guys. Brilliance Media. Right? So, this is my project. ஃபர்ஸ்ட் ஏஐ ஃபிலிம் நான் கிரியேட் பண்ணியிருக்கிறது இஸ் ஜஸ்ட் அ பிகினிங். ஸோ இதில் வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கேன். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நான் அப்கிரேட் பண்ணணும். ஸோ அப்கிரேட் பண்ணி நான் அப்கமிங் வீடியோஸ்லேயும் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ ஸ்டே டியூன் கைஸ், சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் வீடியோ. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா subscribe guys. So that's it to this video. I see you next video guys.